குணா குகையில் சிக்கிய இளைஞர்கள் 5 நிமிடத்தில் உயிர் தப்பியது எப்படி? ஆம், குணா குகையில் மாட்டிக்கொண்ட 9 தமிழக இளைஞர்களோட 5 நிமிட மரண போராட்டத்துல உயிர் பிழைத்த கதைதான் இது. இது என்னோட பர்சனல் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவை தெரியாம கிளிக் பண்ணி உள்ள வந்த குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் இருந்தா தயவு செய்து வெளியே போய் வேற சேனலை பாரு. கொடைக்கானல் சுற்றுலா போறீங்களா? உஷார். ஒருவேளை அந்த தலையில்லாத உருவம் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கொடைக்கானல் மலைகளின் இளவரசி, மனதை மயக்கும் இயற்கையான எழில் கொஞ்சம் குளுமையான சூழல், விடுமுறையை கொண்டாட இதை விட சிறந்த இடம் வேற எதுவும் இல்லை. ஆனா இந்த அழகுக்குள்ள ஒரு மர்மமும் திகிலும் மறைஞ்சிருக்குதுன்னா நம்புவீங்களா? இது வனத்துறையோட கட்டுப்பாடுகள் அவ்வளவாக இல்லாத ஒரு காலகட்டத்துல 9 நண்பர்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவத்தோட நாயகர்கள் 9 பேரும் அப்ப கொடைக்கானல்ல இருந்த பால்ஸ் இந்தியா கம்பெனிகளோட ஒரு பிரிவான தெர்மாமீட்டர் கம்பெனியில உறுதி செய்யப்படாத உதவி பணியாளர்களாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு கேரளான்னு வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் விடுமுறை நாளுங்கிறதுனால குணா குகைக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகலான்னு முடிவு செஞ்சு அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு தயாரானாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில இருந்தே மழை ஜோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. காலையில அவங்க டிஃபனை முடிச்சுட்டு லேக்கில் இருந்து வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு குணா குகையை நோக்கி வேகமா ஜாலியா சந்தோஷமா கிளம்பி போனாங்க. மழை வேற ஜோரா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இளவயது பசங்க இல்லையா, மழையில நினைஞ்சுக்கிட்டே உற்சாகமா ஜாலியா வேகமா போட்டி போட்டுக்கிட்டு குணா குகையை நோக்கி வேகமா போறாங்க. ஒரு அரை மணி நேரத்துல குணா குகையை போய் சேர்ந்துட்டாங்க. அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற மாதிரி வனத்துறை அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கல. குணா குகை எந்த வித பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாம வெறுமனே ஓப்பனா இருந்தது. அதனால அந்த நண்பர்கள் 9 பேரும் சுதந்திரமா குகைக்குள்ள நுழைஞ்சாங்க.